ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரி கார்னர். இன்றைக்கி சைனீஸ் குவிசீன்லேருந்து ஒரு சூப்பரான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி வெஜிடபிள் ஹக்கா நூடுல்ஸ். இந்த நூடுல்ஸ் கிட்ஸ்க்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த நூடுல்ஸை நம்ம வீட்டில் செய்யும்போது நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் யூஸ் பண்ணி நல்லா ஹெல்த்தியாகவே நம்ம செய்யலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு கிடைக்கும். இப்போது டேஸ்டியான இந்த நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு பேக்கெட் எக்லெஸ் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது கிடைக்கலன்னா நார்மலான நூடுல்ஸ் கூட எடுத்துக்கலாம். மேகி நூடுல்ஸில் எப்படி வரும்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த நூடுல்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த நூடுல்ஸை வேக வைக்க போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு பெரிய பேன் எடுத்து அதில் 5-6 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். இப்போது இது நல்லா கொதித்து இப்படி பாயில் ஆகிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த நூடுல்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் கரெக்டாக 5 to 6 மினிட்ஸ்க்குள்ளே மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு குக் பண்ணணும். இதுக்கு மேலே விட்டால் ஓவர் குக் ஆகிடும். 5 மினிட்ஸ்லேயே நூடுல்ஸ் நல்லா சாஃப்டாகி குக் ஆகிடுச்சு. இதை ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணியிருந்த வாட்டர் எல்லாம் வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி செய்யும்போது நூடுல்ஸோட எக்ஸஸ் ஸ்டார்ச் எல்லாம் வெளியில் போயிடும். எக்ஸஸ் வாட்டர்லாம் போனதுக்கப்புறம் இந்த நூடுல்ஸில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஆயில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை தனியாக வச்சுடுங்க. இனி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போது ஒரு பேன் சூடு பண்ணி அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் அதில் பொடி பொடியாக கட் பண்ணி இருக்கிற கார்லிக் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த கார்லிக் லைட்டாக வதங்கி அதோட ரா ஸ்மெல் மட்டும் போனால் போதும். ப்ரௌன் கலர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது கார்லிக் லைட்டாக வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் பொடி பொடியாக கட் பண்ணி இருக்கிற ஆனியன்ஸும் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வதங்கணும். இதில் ஆனியன்ஸ் அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஜஸ்ட் 1 நிமிஷம் வதங்கினா போதும். ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நூடுல்ஸ்க்கு வெஜிடபிள்ஸை போட்டு வதக்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். அட் த சேம் டைம் வெஜிடபிள்ஸோட க்ரன்ச்சினஸும் மாறாமல் நமக்கு கிடைக்கும். இங்கே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கேன். அதை சின்ன சின்ன பீசஸாக ஜூலியன்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கேப்சிகம் எடுத்திருக்கேன். எந்த கலர் கேப்சிகம் வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கேரட்ஸ், அதுக்கப்புறம் பீன்ஸ், அப்புறம் கேபேஜ். இந்த 3 வெஜிடபிள்ஸையும் தின் ஸ்லைசஸாக நீளமாக ஜூலியன்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வதங்கிட்டு இருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கூட சேர்த்துட்டு ஒவ்வொன்றா வதக்கி எடுக்க போகிறோம். பீன்ஸ் வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறதுனால நான் அதை ஃபஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கிறேன். வதக்கும்போது இது எல்லாமே ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் சீக்கிரம் வதங்கி கிடைக்கும். ரொம்ப ஓவர் குக் ஆகாமல் கரெக்டான ஸ்டேஜில் குக் ஆகிட்டு வரும். பீன்ஸுக்கு அப்புறமா கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் போட்டு நல்லா டாஸ் பண்ணி விட்டுக்கணும். கேரட்ஸ் லைட்டாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 க்யூப்ஸ் க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி க்ரீன் சில்லிஸை எப்படி ஃப்ரீஸ் பண்ணுங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தடவையும் நம்ம இது மாதிரி க்ரீன் சில்லி எடுத்துகிட்டு பேஸ்ட் ஆக்கி அரைச்சி எடுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு பீசஸ் போட்டாலே போதும். இதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இதில் கிடைச்சிடும். இப்போ நான் இதில் வந்துட்டு ஒரு 2 க்யூப்ஸ் எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஹீட்டில் நம்ம போட்டிருக்கிற இந்த க்யூப் நல்லா மெல்ட் ஆகி இதோட நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும். இனி இதில் கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜ் போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். வதக்கும் போது இதோட க்ரன்ச்சினஸ் மெயின்டைன் ஆகணும். அதனால் ரொம்ப லைட்டாக வதக்கி விட்டால் போதும். இனி இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா கடைசியில் கேப்சிகம் ஆட் பண்ணுறோம். நான் கடைசியில் தான் கேப்சிகம் ஆட் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் கேப்சிகமோட க்ரன்ச்சினஸும் கிறிஸ்பினஸும் அப்படியே மெயின்டைன் ஆகும். இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
இனி இதில் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் பெப்பர் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நார்மலான பிளாக் பெப்பரை நல்லா ஃபைனாக பொடிச்சு இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த பெப்பர் ஆட் பண்ணும்போது தான் இதில் நல்ல ஒரு ஃப்ளேவரும் ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. காயெல்லாம் நல்லா வதங்கினதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் போட்டதுக்கப்புறமா இந்த வெஜிடபிள்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சோயா சாஸில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருப்பாங்க. அதனால நம்ம இந்த டிஷ்ஷுக்கு சால்ட் ஆட் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணணும், இல்லைனா ரொம்ப ஜாஸ்தியாக போயிடும். இந்த வெஜிடபிள் மிக்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இனி இதில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்தோம் இல்லையா அந்த நூடுல்ஸை, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் போட்டதுக்கப்புறமா ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரணும், அவ்வளோதான். இந்த நூடுல்ஸை குக் பண்ணும்போது ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு இந்த வெஜிடபிள்ஸோட க்ரன்ச்சினஸ்லாம் அப்படியே மெயின்டைன் ஆகி சாப்பிடும்போது நல்லா க்ரிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நூடுல்ஸ் பர்ஃபெக்டாக மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் கடைசியில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன் க்ரீன்ஸை இதில் மேலே போட்டு தூவி விட்டுக்கலாம். டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு நூடுல்ஸ் இங்கே ரெடியாக இருக்குது. ரெஸ்டாரண்ட்ஸில் எல்லாம் போய் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில், ஆனால் ஹெல்த்தியாக நல்லா ஹைஜீனிக்காக நம்ம வீட்லேயே செஞ்சு இதை சாப்பிட்லாம். சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸில் போய் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயே செஞ்சு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். எப்போவும் ஒரே மாதிரி டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது இது ஒரு சேஞ்சாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட புது அப்டேட்ஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு கிடைக்கும். அப்போது அடுத்த ஒரு புது வீடியோவில் புது ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.